Hi friends, வணக்கங்க. வெல்கம் டு ஷாஜிஸ் ஹோம் ஸ்டைல். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்பவே ஃபேமஸான ஒரு ரெசிபிங்க. என்னென்னு பார்க்குறீங்களா? நம்ம மசாலா முட்டை செய்ய போகிறோம். பர்மீஸ் ஃபுட்டில் அத்தோ பேஜோ மொயிங்கோ நண்பன் படத்தில் விஜய் சொல்வார் இல்லைங்களா, அதில் ரொம்பவே ஃபேமஸானது இந்த மசாலா முட்டை. இந்த முட்டை ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம் வாங்க. மசாலா முட்டை செய்கிறதுக்காக நான் 4 முட்டை எடுத்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. இது கூடவே 2 பெரிய வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 10 பல் பூண்டு, அதையும் நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஹாஃப் லெமன் ஜூஸை 1/4 டம்ளர் தண்ணியில் கலந்து வச்சுருக்கேங்க. ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து 1/4 டம்ளர் தண்ணியில் கரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு 1/4 டம்ளர் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கோம். இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை கார்னிஷிங்காக, சில்லி ஃப்ளேக்ஸ் செய்கிறதுக்காக ஒரு 4 மிளகாய் எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. மசாலா முட்டைக்கு மசாலா ரெடி பண்ணணுங்க. அதுக்காக ஃபஸ்ட்டு எண்ணெய் காய வச்சுட்டேன். வடசட்டியில் எண்ணெய் சூடாயிடுச்சு. எண்ணெய் சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தை நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாங்க. வெங்காயத்தை நல்லா கிறிஸ்பியாக மொறுன்னு பொரிச்சு எடுக்கணுங்க. அப்போ தான் அது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. வெங்காயம் நல்லாவே பொன்னிறமாக வறுப்பட்டாச்சுங்க. இதை எடுத்து நம்ம எண்ணெய் வடிய வச்சிடலாம். மொறுன்னு ஆகிடும். நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாங்க. பூண்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதும் எடுத்துடலாங்க. இதையும் எடுத்து எண்ணெய் வடிய வச்சிடலாம். பூண்டு நல்லா பொரிச்சு எடுத்துட்டு இப்போ நம்ம மிளகாவை ஒரே நிமிஷம் எண்ணெயில் போட்டு எடுத்துடலாங்க. சில்லி ஃப்ளேக்ஸ் செய்யறதுக்காக தான். இதை நீங்கள் வெறும் வடசட்டியில் ட்ரையாக கூட ரோஸ்ட் பண்ணிட்டு எடுத்துக்கலாம். மிளகா இந்த மாதிரி கொஞ்சமாக பஃபி ஆகுது பார்த்தீங்களா? இப்போ எடுத்துடலாம். இது எண்ணெய் வடியட்டும். இப்போ நம்ம எண்ணெயில் பொரிச்ச மிளகாவை மிக்சி ஜாரில் போட்டு ஒரு 2 பல்ஸ் மட்டும் விட்டு கொரகொரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இந்த மாதிரி கொரகொரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இதை நம்ம கையிலேயே க்ரஷ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பூண்டையும் ஒரு 1 பாதியாக க்ரஷ் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்மளோட சில்லி ஃப்ளேக்ஸ் ரெடிங்க. பூண்டும் க்ரஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். நம்ம ரெடி பண்ணி வச்ச ஃப்ரைட் ஆனியன்ஸும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது எல்லாமே மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம முட்டை மசாலா ரெடி பண்ணிடலாம். இப்போது நம்ம முட்டை ரெடி, லெமன் வாட்டர், புளி தண்ணி, உப்பு தண்ணி, நம்ம பொரிச்சோம் இல்லைங்களா வெங்காயம் பூண்டு மிளகாய் பொரிச்ச எண்ணெயும் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கோங்க. இப்போ ரெடி பண்ணிடலாம். ஒரு முட்டை எடுத்துட்டு எல்லாப்புல ஸ்லிப் பண்ணிக்கலாங்க. ஸ்லிப் பண்ணிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க வெங்காயம் பூண்டு வரமிளகாய் அந்த மிக்சரை இப்படி வச்சிடலாங்க. இதில் கொஞ்சமாக நம்ம வறுத்தம் இல்லைங்களா எண்ணெய், அந்த எண்ணெயை ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் கூடவே கொஞ்சமாக உப்பு தண்ணி, லெமன் ஜூஸ், கொஞ்சமாக புளி தண்ணி. சொல்லும் போதே வாய் உறுதுங்க. வச்சுட்டு இது மேலே கார்னிஷிங்க்கு கொஞ்சமாக கொத்தமல்லி வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா நம்மளோட மசாலா முட்டை சூப்பராக ரெடிங்க. இப்போ இது எல்லா முட்டையுமே இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். நம்மளோட காரசாரமான மசாலா முட்டை ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாதாரணமாக நம்ம வேக வச்ச முட்டை சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்ல இருக்குங்க. ஸோ நீங்களும் செஞ்சு பாருங்க. இது ஒரு பர்மீஸ் ஃபுட், எங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச ஃபுட். இதை நீங்க செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு காமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஷாஜிஸ் ஹோம் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ.